நடிகர் வடிவேலு தூண்டுதலின் பேரில் தனிநபர் ஒருவர் கோயிலை ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக கூறி பரமக்குடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டு பரமக்குடி கிராமத்தில் திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோவில் ஆகும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலை ஆக்கிரமிக்க அறங்காவலர் பாக்கியராஜ் முயற்சிப்பதாக கூறி கோயில் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அனைத்து சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஐயனார் கோயிலை கைப்பற்றுவதை நடிகர் வடிவேலு தூண்டுதலின் பேரில் அறங்காவலர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். நடிகர் வடிவேலுக்கும் இது குலசாமி கோயில். இந்த கோயிலை இப்போ பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்கறதாக இப்போ கேள்விப்பட்டோம், ஊர்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இதை இதுக்கு ஏற்பாடு பண்ணுறது நடிகர் வடிவேலு. அவர் இந்த கிராமத்தை கலக்காம கொள்ளாமல் அவர் செய்யறது இது முறையான செயல் இல்லை. கோயில் தனிநபருக்கு சொந்தம் இல்லை என்று கிராம மக்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. மணிப்பூரில் இனக்கலவரத்தை தூண்டிவிட்டது தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் முதலமைச்சர் பீரேன் சிங் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக மீதி, குக்கி ஆகிய 2 பிரிவு மக்களிடையே கலவரம் நீடித்து வருகிறது. கலவரத்தை கட்டுப்படுத்துவதில் மணிப்பூர் பாஜக அரசு தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அண்மையில் வன்முறையை தூண்டும் விதமாக முதல்வர் பீரேன் சிங் பேசியதாக ஆடியோ வெளியான சூழலில் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பீரேன் சிங் திடீரென தமது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் அவர் நேரில் வழங்கிய நிலையில் வாய்ப்பளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். மணிப்பூர் முதலமைச்சர் பீரேன் சிங் ராஜினாமா செய்த நிலையில் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீரேன் சிங்கின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லா புதிய அரசு அமையும் வரை காபந்து முதலமைச்சராக தொடர அறிவுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று கூட இருந்த மணிப்பூர் சட்டப்பேரவையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் பணியில் பாஜக மேலிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அதிருப்தியில் இருப்பதால் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என கருதப்படுகிறது. இந்நிலையில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியதன் மூலம் தங்களது உரிமைக்காக போராடும் தமிழ்நாட்டு மாணவர்களை மத்திய அரசு தண்டித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட 2152 கோடி ரூபாயை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய பாஜக அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என்று விமர்சித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கல்வியை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டிற்கான நிதியை பறித்ததோடு தற்போது அதனை பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இதுவரை கல்வியை எந்த அரசும் பயன்படுத்தியதில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அநீதி மற்றும் வெறுப்பின் முகமாக பாஜக மீண்டும் தன்னை நிரூபித்திருப்பதாகவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாததால் நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் நியூஸ் 18க்கு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சி சார்பில் மத்திய கல்வி அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் நிதி ஒதுக்கீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கல்வியில் மாநிலங்களுக்கு சம உரிமை வழங்கவில்லை என்றால் அத்துறையில் இந்தியா வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பம் எந்த மொழியுமே தேவையில்லை, நீங்க என்ன கொடுத்தாலும் எல்லா மொழியிலையும் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தருது அப்படின்னா நம்ம அந்த தேவையில்லாத மும்மொழி கொள்கையில சண்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க திணிக்கிறது அப்படிங்கிறது எதிர்கால வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்ம கல்வியை நம்ம இன்னும் தயார்படுத்தலை. அதில் NEPல எங்கேயுமே அதை பற்றி எங்கேயுமே ஸ்பேஸில் நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் சிக்கல் உள்ளதாகவும் கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்தார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தங்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசிடம் இருந்து நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா மாநில அரசுகளை விமர்சித்தார்.
ऐसा ही कर्नाटक, तेलंगाना, ऐसे कुछ राज्य है, तमिलनाडु, जो आदमी ये कहते हैं कि जितना टैक्स हमने भरा उतना हमको वापस मिलना चाहिए। मैं समझता हूं इससे ज्यादा छोटी सोच, इससे ज्यादा दुर्भाग्यपूर्ण कोई और बात नहीं। இது குறித்து எதிர்வினையாற்றியுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அற்ப சிந்தனை இல்லையா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல பதிவிட்டுள்ள மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், நிதி பகிர்வில் தங்களுக்குரிய நிதியை மாநிலங்கள் கேட்பது அடிப்படை உரிமை என்றும், தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கியதுதான் அற்ப செயல் என்றும் சாடியுள்ளார். பெரியார் குறித்து அவதூறு பரப்பியவர்களுக்கு ஈரோடு மக்கள் பாடம் புகட்டி இருப்பதாக சீமானை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். பெரியார் மீது அவதூறு அள்ளி வீசியவர்களுக்கு டெபாசிட் பறிபோகும் வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக சீமானை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மக்களுக்கு தேவையானவை பற்றி பேசாமல் பெரியார் மீது அவதூறு பரப்பியவர்களுக்கு பாடம் புகட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது என்றென்றும் பெரியார் மண் என ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நிரூபித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு மேற்கொண்டு வரும் பயணத்தின் தொடக்க வெற்றியாக ஈரோடு கிழக்கு அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக தலைவராக தான் பொறுப்பேற்றது முதல் தேர்தல் களங்களில் தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிப்ரவரி 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் கடலூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில் விவசாய சங்கங்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அன்னூர் கஞ்சப்பள்ளி பிரிவில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் மேடைக்கு இபிஎஸ் மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு சீர்வரிசையாக காய்கறிகள், பழங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் இறுதியில் விவசாய சங்கங்கள் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, தனபால், பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தன்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறினார். கோவை அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், விவசாயியாக இருப்பதால் பிறவி பயனை அடைந்து விட்டதாக குறிப்பிட்டார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 4 ஆண்டுகளாக திமுக அரசு கிடப்பில் போட்டதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். இப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவிநாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். பணத்தாலும் பொருளாலும் தன்னை அடிமைப்படுத்த முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. மாநில அரசு நிதியிலேயே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட்டதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 4 ஆண்டுகளாக திமுக அரசு கிடப்பில் போட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, பவானி ஆற்றின் உபரி நீரை திருப்பிவிட வேண்டும் என கோவை மாவட்ட விவசாயிகள் கடந்த 1957ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் காமராஜரிடம் மனு அளித்ததாகவும், அதனைத் தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்த திட்டத்திற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என பெயரிட்டதாக
செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது இதுகுறித்து தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டு திட்ட வரையறை செய்யப்பட்டதாகவும் 2019ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் போதிய நிதி ஒதுக்காததாலும் நிலம் கையகப்படுத்தாததாலும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பிறகே திட்டத்திற்கான முழு நிதியும் ஒதுக்கப்பட்டு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோவை, தேனி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் முக்கிய துறைகளின் செயலாளர்கள் உட்பட 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் உயர்கல்வித்துறை செயலாளராக சமயமூர்த்தியும், பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக சந்திரமோகனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த மங்கத்ராம் சர்மா நீர்வளத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பொதுப்பணித்துறை செயலாளராக ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ மீண்டும் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவத்துறையின் புதிய செயலாளராக செந்தில்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் மின்சார வாரிய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியராக பவன்குமாரும், தேனி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்த மதுமதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய இயக்குநராக இருந்த பிரபாகர் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பேரூராட்சிகளின் இயக்க இயக்குநராக இருந்த கிரண் குராலா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை செயலாளராக மணிவாசனும் நியமிக்கப்பட்டுள்ளார்.